வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். வீடியோ கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நம்ம 11/4/2026 ட்ரா நம்பர் 749 கெஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 9ஆம் தேதிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டிருந்தோம், ஓகேங்களா? அந்த வீடியோஸ் இப்போ இருக்காது. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்த்து நம்ம அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் தேதி வீடியோஸ் வந்து 8ஆம் தேதி சாயந்தரம் நம்ம போட்டிருந்தோம். போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருந்தீங்க. சில பேர் பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, 9ஆம் தேதிக்கு குழுக்கள் இல்லை, 9ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கேரளாவில் குழுக்கள் இல்லை அப்படின்றீங்க. அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆமாம் 9ஆம் தேதி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அந்த வீடியோஸை நான் டெலீட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? வீடியோஸை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த சேட்டு, அதாவது லைனிங் சேட்டை வச்சு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அந்த சேட்டு பிரகாரம் இது தான் காமிச்சுது 9ஆம் தேதிக்கு. 9ஆம் தேதி குழுக்கள் இல்லாததுனால நம்ம அதை அழிச்சிட்டோம். இருந்தாலும் அப்பயும் ஒரு டவுட் இருந்துச்சு, பேசாமல் அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் சரி, தேதி குழப்பம் வந்துடும், நம்ம அழிச்சிடலான்னு சொல்லி அழிச்சாச்சு. அப்புறம் 10ஆம் தேதிக்கு வந்து குழுக்கள் இருந்துச்சு. நம்ம அதுக்கு வீடியோஸ் போடாமல் விட்டுட்டோம், ஓகேங்களா? இந்த குழப்பம் ஆனதுனால, கன்ஃபியூஷன் ஆனதுனால என்ன மாதிரி கெஸ்ஸிங் அமைய போகுதுன்னு தெரியல. ஏன்னா 9ஆம் தேதி லீவு, நம்ம அந்த சேட் வச்சு எடுத்ததுனால. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 618ன்னு சொல்லி 10ஆம் தேதி வந்துருச்சு. நம்ம 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 218, ஓகேங்களா? அந்த ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சைபர் 1 கொடுத்துருந்தோம், ஏ போர்டு 2. அதை அப்படியே விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருந்திருக்கும். 218 சைபர் 18 2 ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் நம்பர்லேயே பாஸ் ஆகிருக்கும். அது நம்ம அழிச்சிட்ட வீடியோஸை இந்த தேதி குழப்பானதுனால, ஒரு நாள் முன்ன பண்ண மாறி போனதுனால ரொம்ப குழப்பாகி அந்த வீடியோஸை டெலீட் பண்ணுறதா போயிடுச்சு. டெலீட் பண்ணாமல் விட்டுருந்தா கூட நிறைய பேர் அதை பார்த்து வின்னிங் வாங்கியிருக்கலாம். பார்த்துட்டாங்க. பார்த்து யார் ப்ளே பண்ணாங்கன்னு தெரில. சில பேர் ப்ளே பண்ணோன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம இந்த 11ஆம் தேதி கெஸ்ஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. இந்த 11க்கு நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா, ஏ போர்டு 4-9-3, பி போர்டு 5-8-9, சி போர்டு 7-2-4ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும் தான், ஓகேங்களா? வழக்கம் போல் இது பாக்ஸ் போட்டால் ஒரு 27 நம்பர் வரும். அதுலேருந்து ஒரு 12 நம்பர் 497, 492, 494, 487, 482, 484, 397, 392, 394, 387, 382, 384ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, ஓகேங்களா? இதில் உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். என்னால் 12 நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் 2 நம்பர் இருக்குது, அதை வச்சுட்டு விட்டுலாம். அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா 39-93, 73-37, 38-83ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, ஓகேங்களா? ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 8-7, ஏ போர்டு 3, பி போர்டு 9 அல்லது 8, சி போர்டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்கு கம்ப்ளீட்டாகவே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பார்த்துட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தொடர்பான வீடியோஸ் நோட்ஸ் அடுத்து கொண்டு வந்து வணக்கம்.